and silver screen. Apart from his screen presence, he has motivated and encouraged young minds to reach the pinnacle of success through his talks. Moreover, a great thinker who has penned his thoughts as poems, and one which he recently dedicated to his mother, Thiru Meenakshi Chandrasekharan. We welcome her. Tirumati Meenakshi Chandrasekharan, unlike many, her silence speaks volumes. It is through her silence she has written the poetry called Erode Mahesh. திரு ஈரோடு மகேஷ் அவர்கள் சமீபத்தில் ஒரு கவிதை சொன்னார். என்னை ஈன்றெடுத்த கவிதை நீ, உன்னை எழுத வார்த்தை இல்லை. திரு ஈரோடு மகேஷ் அவர்களை ஓரிரு வார்த்தைகளை பேச அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் ஒரு மேடையில் சொன்னாரு, நான் மகேஷை தமிழ் படிக்க சொன்னாலே எனக்கு காது கேட்காத குறைய தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு குழந்தைய வளர்க்கறது பெருசு கிடையாது. இதுக்கு நான் சிறந்த அன்னைங்கிறதுக்கான அன்னையாக என்னை உருவாக்கிறது என் மகேஷ் தான். ஏன்னா ஒரு குழந்தைய நல்லபடியாக உருவாக்கும் போது நாம் நல்ல பேர் எடுக்க முடியும். ஒவ்வொரு பெற்றோர் கையிலும் தன் குழந்தைய உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு தகுதி இருக்குது. இப்போ இந்த அன்னையர் தினத்தில் எனக்கு ஆளுநர் கையால் கொண்டாடப்படுறது மற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. காது கேட்கலைங்கிற ஒரு குறையை தவிர உலகத்தில் நான் எந்த குறையும் இல்லை. ரெண்டோ பையனுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு காது எல்லாரையும் பிறந்தே வளர்ந்தேன். 28 வயசுக்கு அப்புறம் ஒரு காய்ச்சல் வந்தால் எனக்கு காது கேட்காத போயிடுச்சு. அது வரைக்கும் நல்லா காது கேட்டுது. அதனால் என் குழந்தைகள் நல்லபடியாக வளர்த்தா முடிஞ்சுது எனக்கு. ஆனால் இந்த மேடையில் கவர்னர் பக்கத்தில் நிற்கிறது உடம்பெல்லாம் சிரித்து போகிறது. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆளுநருக்கு நன்றி. என் மகனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த கவர்னர் ஆளுநருக்கும் ஒரு மனைவிக்கும் இது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எல்லாரையும் போலயே தான் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இது எனக்கு காது கேட்க ஆரம்பிச்சு. அம்மா, இதை விட என்ன வேணும் எனக்கு வாழ்க்கையில், இல்லையா? ஆமாம் ஆமாம், பரவாயில்ல, போதும். வயசு 73, ஆதார் கார்டெல்லாம் காமிக்க வேண்டாம். ஓகே. இந்த ஆமாம், அதனால தான் நிறுத்தியிருப்போம். எஸ், எனக்கு குழந்த மாதிரி தான் அம்மா. அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். மேடம், ஹாப்பி மதர்ஸ் டே. எஸ், ஆளுநர் அவர்களுக்கும் ஆளுநரை அன்பால் ஆளுகிற ஆளுநரின் மனைவி அவர்களுக்கும் இந்த இனிமையான காலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடம் என் அன்னைக்குரியது, எனக்குரியது அல்ல, ஒவ்வொரு அன்னைக்கும் உரியது. இப்போ இங்கே கொடுக்குற 10 விருதுகள்ங்கிறது இந்த 10 பேருக்கானதல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் சேர்ந்த விருது தான் இந்த விருது. இது எங்களுக்கான விருது இல்லை, எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிற விருது தான். அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆளுநர் வராரு, எல்லோரும் ஃபோனை சைலண்டில் போட்டுங்க, இல்லை ஃப்ளைட் மோடில் போட்டுங்கன்னு சொன்னாங்க. கதவு திறந்தாங்க. அம்மா கேட்டாங்க, ஏன் கதவெல்லாம் திறக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நான் உடனே எழுதி காமிச்சேன் ஃபோனில். இப்போ நான் சொன்னேன், அம்மா புரிஞ்ச சைகை மொழியில் சொன்னேன், கவர்னர் வராரு அப்படின்னு. அம்மா கேட்குறாங்க, கவர்னரே வராரா? இப்போ நான் சொன்னேன், அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, கவர்னர் மாளிகையில் விருது தராங்க, ஆனால் கவர்னர்லாம் வரமாட்டார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. கவர்னரே வராராண்ணா? ஆமான்னு என்ன. அம்மா, சரி, நல்லா இருக்கா புடவை, நல்லா இருக்கா? இன்னைக்கு நான் தமிழ் இவ்வளோ நல்லா பேசுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் தான். அதனால தான் அதுக்கு பேர் தாய்மொழின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும்
ஏதாவது ஒரு செய்தி பேப்பரில் வந்தது, இல்லை வீக்லி மேகசினில் வார இதழில் வந்ததுன்னா அதை எல்லாமே எடுத்து கட் பண்ணி அப்பாட்ட கொடுப்பாங்க. அப்பா பைண்டிங் பண்ணி எனக்கு கொடுப்பாரு. இப்போ வரைக்கும் நான் மேடையில் எல்லாமே பேசுறதுக்கு காரணம் என்னோட அம்மாவும் அப்பாவும். எந்த செய்தி வந்தாலும் அதை எடுத்து தொகுத்து கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா அம்மாக்களுக்கும் நம்ம வந்து இப்போதான் ஜிபி டிபி மெமரி பவர்லாம் சொல்கிறோம்ல, அம்மாக்களுடைய மெமரி பவர், ஞாபக சக்திக்கு இணையான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரே இன்னும் பிறக்கலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம பிறந்த முதல் நாள்ல இருந்து இப்போ இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தான் இந்த உலகத்திலேயே, வேற யாருமே கிடையாது. சின்ன வயசுல ஈரோட்டில் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் அப்போ அந்த பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒரு கார் வந்தது. அது வாங்கி தாங்கன்னேன். வழக்கம் போல் வழக்கமான அப்பாக்கள் மாதிரி எங்கள் அப்பா முடியாதுன்ட்டார். அதெல்லாம் வாங்கி தர முடியாது, ஒன்றை தட்டி போடுவேன். அதை கேட்டேன் நான். அம்மா வந்து இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து அந்த பாட்டி சொல்லை தட்டாதே கார் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நான் உடைச்சிட்டேன். அப்பா சொன்னார், இதனால தான் இவனுக்கு வாங்கி தரதில்லைன்னு. அம்மா சொன்னாங்க, அவன் உடைப்பான்னு தெரியும், அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் நான். இதுதான் அம்மா. குழந்தைங்களுக்கு அந்த இந்த ஒரு சின்ன மரப்பெட்டி மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. அதை அப்படி திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த பொம்மை? நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது இன்னும் அம்மாவோட பீரோவில் அது பத்திரமா இருக்கு. அது என் பொண்ணுக்கிட்ட காமிக்கிறாங்க, என் மனைவிட்ட காமிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ நான் இப்போ நம்ம நல்லா வரணும்னு வச்சிருக்கேன் பார், இதெல்லாம் ஆசைப்பட்டு அழுதான் அப்படின்னு இத்தினூண்டு 2 ரூபா ஐட்டத்தை கொண்டு வந்து காமிச்சு, என் பொண்ணு எப்போ இதுக்கெல்லாமா அழுதிங்க, நான் அப்போ அது பெருசுடா, அமைதியாடுறா நீ அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஒரு பசுமையான நினைவுகள். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த விருது எல்லாருக்குமான விருது தான். ஆனால் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு அன்னையர் தின விழாவை கொண்டாடி ஆளுநர் மாளிகைக்கு அனைவரையும் அழைத்து அவர்கள் உறவினர்களையும் அழைத்து ஒரு பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம பரிசா கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மாவுக்கு நன்றி. அவர் முதல்ல பேசின சார், நம்ம ரவி சார் சொன்ன மாதிரி அந்த நம்ம குழந்தை ஜோதி வந்து விளக்கேற்றுவதற்கு இருக்கிற பொழுது, ஏன்னா பேரே ஜோதி, அவள் விளக்கேற்றலைன்னா எப்படி இல்லையா, அவன் அழகாக வந்து உதவி பண்ணாங்க அம்மா. ரொம்ப இது கொண்டு வந்து ஒரு டவல் கொண்டு வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க அந்த எண்ணெயை தொடச்சிக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆளுநர்கிட்ட என்னன்னா, வேணான்ட்டார். வேணான்ட்டு நம்ம மரபுப்படி கையிலேயே தொடச்சிக்கிட்டார். என்ன ஒரு இவ்வளோதான் வாழ்க்கை, இவ்வளோதானே, எதுக்கு ரொம்ப அலட்டிக்கணும், எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அவர் பாட்டு நிம்மதியாக. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள். பிரஞானந்தா, உங்களை பற்றி எல்லா மேடையிலையும் நாங்கள் பேசுகிறோம். உங்களை பார்த்தது மகிழ்ச்சி. எனக்கு நான் வந்து ரொம்ப ரோல் மாடலாக, நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பார்க்குற பர்சன் வந்து சுஜித் அண்ணன். அண்ணன் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, அவங்க அம்மா இருக்கிறதும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு மிகுந்த மனநிறைவோடு இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா அன்னையர் தினங்களும் அந்த ஒரே ஒரு தினத்திற்காக அன்னையை பாராட்டுவது கிடையாது. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அன்னையை வணங்குவோம், அன்னையை போற்றுவோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அது மாதிரி வருடத்திற்கு ஒரே ஒரு அன்னையர் தினம். அன்னையர் இல்லாத தினங்கள் நல்ல தினங்களாக யாருக்கும் அமைந்ததே கிடையாது. அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஈரோடு மகேஷ் அவர்களை, இப்போ சமீபத்தில் நீங்கள் உங்கள் அம்மா கொண்டு டெடிகேட் பண்ணீங்க இல்லையா ஒரு போயம், அதை ஒரு தடவை கொஞ்சம் சொல்லிடுங்க சார். இன்னைக்கு விஜய் டெலிவிஷனில் வருது 15 இயர்ஸ் ஆஃப் ஈரோடு மகேஷ். 15 வருஷம் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்காக அவார்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ. அந்த மேடையில் நான் அம்மாவுக்கு ஒரு கவிதை சொன்னேன். அந்த கவிதையை சொல்லி தான் சகோதரி கேட்குறாங்க. அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எல்லாருக்கும் நீ நிறைய கவிதை எழுதுற, எனக்கு ஏதாவது ஒரு கவிதை எழுதுறா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அம்மாட்ட சொன்னேன், எதை பற்றி வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதலாம், என்னை எழுதியவள் நீ, உனக்கு என்ன எழுத. அம்மா எழுதின போயம் தான் நான். அதனால் ரொம்ப நன்றி மேடம். இந்த மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். நன்றி நன்றி அம்மா. திருமதி நாகமணி.